நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. இந்தா சரவணா, இந்தா சாப்பிடு. என்னது ராகி தோசையா? வந்து எல்லாரும் ராத்திரில கூட கோழி பிரியாணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கண்மணி வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுடுச்சு. பரவாயில்ல, ராகி தோசை சாப்பிட்றது நல்லா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கண்மணி சுடுற ராகி தோசை மாதிரி இல்லையே. இது என்னமோ சாணியில வரட்டி தட்டின மாதிரி இருக்கு. கண்மணி சுடுற ராகி தோசை அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்டோம்னா அப்படியே தண்ணி மாதிரி உள்ள போவாது. தோசை சாப்பிடும்போது மட்டும் மருமகன் ஞாபகம் வருதாக்கும். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? பின் என்னங்க, நீங்க உங்க தொழில் முக்கியம்னு பாக்குறீங்க, சம்பந்தி அவரோட கௌரவத்தை பாக்குறாரு. நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சு பாத்தீங்களா? அவளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க அப்பா பக்கமும் பேச முடியாம, புருஷன் வீட்டு பக்கமும் வக்காலத்து வாங்க முடியாம. ஏண்டி இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் அந்த பொண்ணு வீட்டுல இருந்துகிட்டு அனுப்பி வைங்கன்னு சொல்றேன். அது வர வேண்டியதானே? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பொம்பளைங்க மனசு ஆம்பளைங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்க கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு எப்படிங்க வந்துருவா? அவங்க அப்பா தான் சரியான வீம்பு பிடிச்ச ஆளாச்சே. ஏய், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் வர வேண்டாம் நான் சொன்னேன். அவங்க தான் அனுப்பிச்சு வைக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணாவது முயற்சி எடுத்து வரணும். என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கா இப்பதான்? இந்த விஷயத்துல நீங்க தாங்க கொஞ்சம் தனிஞ்சு போகணும். சம்பந்தம் பண்ண இடத்துல பணத்தை கேட்கும் போது கொஞ்சம் இதமா பதமா தாங்க கேட்கணும். என்னடி இது அநியாயமா இருக்கு? நான் கொடுத்த பணத்தை கேட்டேன், சரி வாங்க தர்றான்னா போனேன். போனதுக்கு அப்புறம் நான் என்னமோ சிமெண்ட் கம்பெனிக்காரர் கொடுத்துட்டு அது இதுன்னு அந்த ஆளுக்கு கதை விடுறான். எனக்கு கோவம் வருமா வராதா? பாத்தீங்களா இங்கேயே அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசுறீங்க. இதே மாதிரி தானே அங்கேயும் பேசிருப்பீங்க. இப்படி பேசுனீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு தானே பொண்ணு அனுப்புறேன்னு சொல்ல தோணும். தோணுனா தோணட்டின்டி. என்ன பொறுத்த வரைக்கும் உறவு முறைங்கிறது வேற, பணத்தை கொடுத்து வாங்குறதுங்கிறது வேற. ஆமா, நீங்களும் உங்க தொழிலும். இப்ப அவங்க சம்பந்திங்கிற உறவு முறையை விட கடங்காரங்கிற தொழில் முறை தான் எனக்கு பெருசா தெரியுது. ஏன்னா இந்த உறவு முந்தா நாள் வந்தது. காசு பணம் இல்லைன்னா இந்த உறவே வந்திருக்குமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? பேசுற மாதிரி ஆகி போச்சுரே. இந்த ஆள்கிட்ட கடன் கொடுத்ததும் தப்பு, சம்பந்தம் பண்ணதும் தப்புன்னு ஆகி போச்சுல. சேதி பேசுற இப்பதான் சேதி. சை, நீ உட்காரு, இன்னொரு தோசை வச்சுக்க. சாப்பிடும் போது இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? மனுஷனால நிம்மதியா சாப்பிட கூட முடியல. பொண்டாட்டி இல்லனா இப்படிதான் கஷ்டப்பட தோணும். சும்மா எரிச்சல கலப்பாதமா. அவர்கிட்ட பேசுறது பத்தாதுன்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா? உங்க அப்பா பேசுனதை கேட்டல்ல? எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னது நான் என்ன பண்ண முடியுமா? இது உன் வாழ்க்கடா, அவ உன் பொண்டாட்டி. உங்க அப்பா பேசுற மாதிரியே நீயும் பேசிக்கிட்டு இருக்க. பாவண்டா அந்த பொண்ணு. அவங்க அக்கா பண்ண தப்புக்கு உங்ககிட்ட அவஸ்தைப்பட்டு இருக்கா. அவங்க அப்பா பண்ண தப்புக்கு இந்த மனுஷன் பிரச்சனை பண்றதுனால அதனால அவஸ்தைப்படுறா. அப்பா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க தான் பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, அந்த ஒரு விஷயத்தையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருங்க. இப்போ அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டு அடுத்த வருஷம் பணம் கொடுக்கறேன்னு சொன்னா கேட்டுட்டு சும்மா இருப்பீங்களா? இந்த விஷயத்தை மட்டும் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா சொல்றீங்க? இப்போ என்ன பண்ண சொல்ற? பாவண்டா அந்த பொண்ணு, தங்கமான குணம். போய் கூட்டிட்டு வாடா. இதுக்கெல்லாம் நீ ஒரு காரணம்டா பூபதி. நீ மட்டும் அவளை அன்பா பாசமா வச்சிட்டு இருந்தீன்னா இந்நேரம் கண்மணி யாராவது எக்கேடாவது கெட்டு போங்க, நான் என் புருஷன் வீட்டுல தான் இருப்பேன்னு உன் பின்னாடியே ஓடி வந்திருப்பாடா. ஆனா நீ அவளை அப்படி வச்சுக்கலையே. பேருக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்ட, என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி தனிக்கட்டையா இருக்கியே. இப்ப நான் என்ன பண்ணுங்கற? போடா, போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடா. போய் தொலைறேன், ஆளை விடுங்க. என்னடா இதெல்லாம்? என்னால தாக்க முடியலப்பா. பாவமா கண்மணி. என்னடா சொல்ற? அவங்க எப்படியெல்லாம் வாழ வேண்டியவங்க தெரியுமா? அவங்க அன்புக்கும் அறிவுக்கும் குணத்துக்கும் ராணி மாதிரி வாழணுமா? இப்படி வந்து இங்க மாட்டிக்கிட்டு ஆளாளுக்கு பந்தாடுறாங்க. என் மனசு கேட்கலமா. சரவணா, வேண்டாப்பா, இதெல்லாம் தப்பு.
என்னம்மா சொல்ற? தப்புதான்டா. நீ இப்படி பேசுறது, உன்னோட இந்த எண்ணம் எல்லாமே தப்பு. அவங்களுக்காக பரிதாப்பட்டு கண்ணீர் விடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? இல்லடா, இல்ல. நீ அவ மேல காட்டுற அனுதாபம் அவளுக்கு ஆபத்தா தாண்டா முடியும். அவ வாழ்க்கையை சீரடிச்சுடா. ஏற்கனவே அந்த பூபதி எந்தவித காரணமும் இல்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையை குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி அலக்கழிச்சிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவனுக்கு நீ எந்த ஒரு பலமான காரணத்தை எடுத்து கொடுத்துடாதடா. கொடுத்துடாத. இது பாரு, கண்மணி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும். உன்னோட அக்கறையும் அனுதாபமும் அவளுக்கு கெடுதலப்பா போய் முடியும். புரிஞ்சு நடத்துக்க. கணதடிச்சுக்க. யார வர போறாங்க? என்னையா சொல்ற? நிலத்தை வித்தவன் ஓடிட்டானா? ஆமா சார், அவன் இந்தியாவிலே இல்லை சார். தலையில கழுத்துக்கு போறியா? அப்ப கலையரசு சாரோட கதை என்ன ஆகுறது? எனக்கும் கலையரசு சார் நினைக்கும் போது வருத்தமா தான் சார் இருக்கு. வாயில நல்லா வருது. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன்ன மாதிரி புரோக்கர்கள் நம்பி தானே கலையரசு சார் இன்வெஸ்ட் பண்ணாரு. இப்படி ஃப்ராடு கரண்ட் போய் கலையரசு சார் மாட்டி விட்டுருக்க. ஐயோ, என் நிலைமை புரியாம பேசாதீங்க சார். அந்த நாசமா போறவன் என்னைய ஏமாத்திட்டான் சார். அவன் நல்லவன் நினைச்சுதான் கலையரசு சார் கிட்ட டீல் பேசி விட்டேன் சார். இப்ப கலையரசு சாரோட மொத்த நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சியா? அவர் பெரிய ரிஸ்க் எடுத்து அவர்கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸையும் அந்த ரெசார்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. இப்ப நிலத்தை வித்த ஓடிட்டான்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றியா? தலையே சுத்துது. ராம், நீ ஆபீஸ்க்கு போய் கலையரசு சாரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவர் பொசிஷன் என்ன நிலைமையில இருக்குன்னு அனலைஸ் பண்ணு. அனலைஸ் பண்ணாமலே சொல்ல முடியும் சார். ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் சார் இருக்கு. யோ, நீ வேற வெறுப்பேத்துக்கிட்டு இருக்காதயா. சொன்ன வேலையை செய் போ. எஸ் சார். சார், என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை சார். நான் கிளம்பிட்டுப்பா சார். போயா. பாத்தியா நீ பண்ண காரியத்தால எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு. மன்னிச்சிருங்க சார், நான் கிளம்புறேன். போ. சார், தேவராஜ் சார். சார், ஹலோ. வணக்கம் சார். என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எங்க உங்க சீனியர்? சார் ஒரு அவசர வேலையை வெளியூர் போயிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு புரோக்கரை பார்க்க வந்தேன். சரி வாங்க, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு, போலாம் வாங்க. இல்ல சார், நீங்க போங்க. நான் கொஞ்சம் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார். சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன், வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களே. அட என்ன சார், நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம கலையர் சார் இருக்கார்ல, அவர் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு சார். என்ன என்ன சிக்கல்? ஒரு பெரிய அமௌண்ட்டை ரெசார்ட் ப்ராஜெக்ட் ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அந்த ரெசார்ட் கட்டுறதுக்காக அவர் வாங்கின இடத்துல சிக்கல். ஒரு ஃப்ராட் அந்த நிலத்தை இவர்கிட்ட வித்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த நிலத்து மேல போட்ட பணம் எல்லாமே போச்சு சார். நான் கூட அவர்கிட்ட ஒரு பிளாட் வாங்கலாம்னு இருந்தேன் சார். நல்ல வேலை, தேங்க் காட். என்ன சார் நீங்க அவருக்கா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா நான் அவருக்கு என்ன சார் ஹெல்ப் பண்ண முடியும்? கலையரசு சாரோட மொத்த பணமும் இதுல முடங்கி போச்சு. பட் அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கடனா கிடைச்சா அவர் இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டுவார் சார். அதனால நீங்க சார், நான் என்ன சார், நீங்க ஒரு பிசினஸ் மேன், இத கூட புரிஞ்சுக்க முடியாதா? கலையரசு சார் ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கா நான் சிபாரிசு பண்றேன். உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அட போங்க சார், நீங்க வேற என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானே என் செலவுக்கு என் பெரியப்பா கிட்ட கையேந்தி நின்னுகிட்டு இருக்கேன். அவர் என்னடான்னா இருக்கிற சொத்தெல்லாம் வளர்ப்பு மகள் மேல போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வளர்ப்பு மகளா? யார் அந்த பொண்ணு? எங்க இருக்காங்க? அது அவங்க இங்க இல்ல சார், இங்க சென்னையில தான் இருக்காங்க சார். இங்கயா? இங்க இல்ல சார், இவன் வளர்றான் சார். அவங்க மலேசியால இருக்காங்க. அவங்க வந்த உடனே சொத்தெல்லாம் அவங்க பேர்ல மாத்தி கொடுத்துடணும்ட்டு இவர் பூத மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. சார், நீங்க மெட்ராஸ்ல எங்க கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால பெங்களூர்ல என்ன கூத்து நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஐ எம் சாரி சார். கலையரசு சாருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே சார், குட் நைட். சார் ஒரு நிமிஷம். யோ ஐயோ சார், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து கிளியர் பண்ணிட்டீங்களா? இன்னும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆஃபீஸில் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, முடிஞ்ச உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார். சார் போலாமா சார்? யோ வாயா, சரியான வாட்ட வாயா இருக்க.
மேகலா இங்க இருக்கிற விஷயத்த அந்த ஆளுகிட்ட நான் இப்ப சொல்ல சொன்னா? இல்ல சார், மேகலா இங்கே தான் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, எதுக்கும் இவர்கிட்டையும் சொல்லி வைக்கலான்னு தான் சொன்னேன். யோ போயாங்க, சரியான கூறுகட்ட கூமுட்டியா இருக்கிறிய. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் உளறிட்டே இருப்பியா நீ? இங்க பார், மேகலாவை நாம இங்க தேடுறது நம்மளுக்கு உண்டான சீக்ரெட் மேட்ரு. இந்த ஆள் நம்ம மெட்ராஸ் கணக்கு வழக்கெல்லாம் பாக்குற ஆளு, அவ்வளவுதான். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் தம்பட்ட அடிக்கிறத இன்னியோட நிறுத்திக்கோ. கலையரசு, என்னப்பா ஏன் இப்படி உடஞ்சு போய் உக்காந்துருக்க? அந்த கழுதைகளை பாத்தியாக்கா? கண்மணி, கீர்த்தனா, செழிய எல்லாம் என்ன எப்படி ஏத்து பேச்சு பாத்தியாக்கா? இதுங்களெல்லாம் மார்லையும் தோல்லையும் போட்டு எவ்வளவு பிரியம் காட்டி வளர்த்திருப்பேன். அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்துச்சிங்களா? எல்லாத்தையும் மறந்துருச்சுங்க. நன்றி கட்ட கழுதைங்க. சரி விடுப்பா, இதுக்கு போய் இப்படி உக்காந்துருக்க? அதுங்க விவரம் தெரியாத கழுதைங்க, அதுங்க ஏதோ பேசுதுன்னா. ஏன்பா, நீதான்ப்பா இந்த வீட்டுக்கு எல்லாம். நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இதுங்கெல்லாம் செல்லா காசு இல்ல ஆயிடும். நீ இல்லைன்னா ஏதுப்பா இந்த வசதி வாய்ப்பெல்லாம்? நீ தான் அதுங்களுக்கு பேச கத்து கொடுத்த, நீ தான் அதுங்களுக்கு பேச இடம் கொடுத்த. இப்ப பாத்தியா, உன்னையே அதுங்க எதிர்த்து பேசுதுங்க. அதுங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதுங்க பாத்தியாக்கா? அந்த ஓடுகாலி கழுதைக்கு. அதை நினைச்சாதாக்கா என் மனசு தாங்க மாட்டேங்குது. சரி விடு 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 விடு, அவதான் போயிடுறேன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் இதுங்கெல்லாம் சரியாயிடும். விடு, விடுப்பா, அமைதியாரு. சரி தாத்தா. ஆமா, அப்பாவும் அத்தையும் உள்ள இருக்காங்க, நாங்களாம் வெளியே உட்காந்துருக்கோம். சரி தாத்தா. தாத்தா கிட்ட சொல்லிட்டேம்மா. என்ன சொன்னாங்க? பயங்கரமா கத்துறாரு. கண்மணி, 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 வாங்க, உள்ள வாங்க. இருக்கட்டும். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வர்றதா நினைப்பு கிடையாதா? ஆமா, இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு, எங்க? வாங்க மாப்ள, உள்ள. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே? இது என்ன இங்கிலாந்து ராஜ குடும்பமா? இது என்ன பக்கிங்ஹாம் பேலஸா? மாப்ள, பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, அப்புறம் என்ன கௌரவம் வேண்டியது கிடக்குது? ஆமா, கண்மணி அனுப்ப மாட்டீங்களா? இந்த வீட்டுல வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? சோத்துக்கு பிடிச்ச கேடா? தம்பி, நீங்க என்ன பேசுறீங்க? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சுருக்கு சுருக்குன்னு ரோசம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. எல்லாரும் வேலைக்கு சோத்துக்கு பதிலா 1/2 கிலோ உப்பு திமிங்க போல இருக்கு. இருக்க வேண்டியதுதான், ரோசம் இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த ரோசம் சத்தி ஓடி போனாலே அன்னைக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கணும். அப்ப எல்லாரும் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி தானே இருந்தீங்க. உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணா அதுக்கு பேர் ரோசம் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஏன் இப்படி படபடன்னு பேசிட்டே போறீங்க? முதல்ல உள்ள வாங்க, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. அப்படிதாங்க பேசுவேன். நியாயமா பார்த்தா எங்க அப்பா பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு அனுப்புங்கன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவரு சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொன்னா எப்படி? எங்க அப்பா பணத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து பொண்ணு அனுப்புங்கன்னு சொன்னா நீங்க நம்ம பெரிய இவரு மாதிரி அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களாமே. இப்ப நான் வந்து கூப்பிடுறேன், உங்க பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க. என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? என்ன பண்ண போறீங்க? உங்க ரோசம் உண்மையானதா இருந்தா முதல்ல பணத்தை கொடுங்க. இத பார்ப்பா, உனக்கு தான் வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாத. இந்த பிரச்சனைக்கு காரணமே உங்க அப்பா தான். நீ கண்மணியோட சண்டை போட்டுட்டு அவளை இங்க விட்டுட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் வந்த உங்க அப்பா உங்க வீட்டுக்கு கண்மணியை கூட்டிட்டு போறதை விட்டுட்டு நாங்களும் அதை பத்தி பேசினா அதை விடுங்கன்னு பணத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தாரே, அது தப்பு இல்லையா? தப்புதாங்க. எங்க அப்பா பண்ணது தப்புதான். பணத்தையும் கொடுத்துட்டு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணாருல, அது தப்புதான். அந்த சக்தி ஓடி பண்ணப்பவே நாக்கப்படுங்கிற மாதிரி எல்லாத்தையும் 4 கேள்வி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
ஆனா உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு உங்க மேல பரிதாபப்பட்டு உங்க ரெண்டாவது பொண்ண மருமகளா ஏத்துக்கிட்டாரு பாருங்க, அது தப்புதாங்க. போதும், நிறுத்துங்க. எங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வாய் கூசுல? உங்க தம்பிக்கு கொஞ்சம் நஞ்ச அறிவு வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு தான் கூடவே நீங்க இருக்கீங்களே. குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதுக்கு யோசனை சொல்றதுக்கு தான் உங்கள மாதிரி ஒரு ஆள் இருக்கணும். அதை விட்டுட்டு தம்பிக்கு கொம்பு சீவி விட்டு காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. என்ன மாப்பிள்ள கீப்பில மாமனாரே, உங்களுக்கு வேணா வெளியில இல்ல கூடவே பிறந்திருக்கு. இந்த அம்மா பேச்ச கேட்டீங்கன்னா தரிசாத்தான் போவீங்க. பொம்பளை பேச்ச கேட்டு எந்த ஆம்பளையும் உருட்டதா சரித்திரமே கிடையாது. இவளை அனுப்பி வைக்க முடியுமா முடியாதா? அடேங்கப்பா, என்னப்பா நீ இஷ்டத்துக்கு பேசுற? அது வேற ஒண்ணு இல்லப்பா, இவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ல, அதான். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா உங்ககிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டு இவளை அனுப்பலான்னு இருக்கோம். அதான் பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு தான் இப்ப வக்கில்லாம போயிடுச்சுல. அப்புறம் எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? மாப்ள, சம்மந்திக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக தான் மதுரைக்கு போய் நிலத்தை வச்சு பணத்தை கொண்டு வந்து ரெடியா வச்சிருக்கோம். விடுங்களேன், உங்க பொண்ணோட வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, தண்டப்பனையோட காசு அமைக்கிறலான்னு பிளான் போட்டிருக்கீங்க. என்ன பேசுறீங்க? எதுக்கு இப்ப கத்துறீங்க? கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். உங்க பொண்ணை அனுப்பி வைக்க முடியுமா முடியாதா? இல்லனா இந்த வீட்லயே ஆடு மாடு சோபா செட் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வச்சு பராமரிச்சிட்டு இருங்க. ஏய், வர முடியுமா முடியாதாடி? கிளம்புடி கிளம்புடி, போடி, கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. வா. அம்மா, கிளம்புடி. அம்மா, அம்மா என்ன? கிளம்பு. போதுமாடி, போதுமா? இப்ப குளு குளு குளுன்னு இருக்கா? என் தம்பி அவமானப்படுத்தணும்னு இப்படி கங்கணம் கட்டிட்டு திரியறல்ல? எல்லாம் இவளாலதான். இந்த விளங்காதவ வந்ததுனாலதான் இப்படி எல்லாம் அவமானப்பட்டு இருக்கோம் நாங்க. தம்பி, இனி என்னென்னலாம் நடக்க போதும். நீ வாப்பா, உள்ள வாப்பா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத, வா. ஏய், பொழுது விடிஞ்சது நீ போயிடுற. அதுக்கு மேல இங்க இருந்த அவ்வளவுதான். மொழியப்பாரு. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கல் கேளுங்க.